அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் வணக்கம். வாய் திறந்து பேச வைத்த என் குருநாதர் வாரியார் சுவாமிகளையும் வணங்கி, நான் உங்கள் ஆன்மீகம் சிவா. புண்ணியங்கள் நிறைந்த புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்புகளையும் திருமால் திருவடியை பிடிக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த வழிபாடுகளையும் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். புரட்டாசி மாதம்னாலே காலை பொழுதுல நம்ம பெருமாளை போய் சேவிக்கக்கூடியது, அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் போய் பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய நினைத்த காரியங்களெல்லாம் நமக்கு அந்த பெருமாள் அதை கைகூடி வைப்பார். அதேமாதிரி பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவா இந்த மாதத்தில் செய்யக்கூடியது நேரடியாக வைகுண்டத்தில் போய் நம்ம பெருமாளுக்கு என்ன கிடைக்குமோ அதை செய்யக்கூடிய புண்ணியமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி, இந்த மாதம் பிறக்கக்கூடியது ஏகாதசியில் தான் பிறக்குது. அதே நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மாதம் வரக்கூடிய ஏகாதசி மற்ற மாதங்களுக்கு இந்த காலத்தில் வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இருக்கக்கூடிய புரட்டாசி மாத ஏகாதசிங்கிறது நேரடியாக வைகுண்டத்து பெருமாளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிரார்த்தனை நமக்கு கிடைக்கும். நிர்ஜலமாக ஏகாதசி நிர்ஜலமாக துளசி தீர்த்தத்தை மட்டுமே அருந்தி அன்றைய தினம் முழுமையாக பெருமாளுடைய நாமத்தை சொல்லி பெருமாளை சேவித்து கொண்டே இருக்கக்கூடியவர்களுக்கு தான். ஏன்னா எல்லாரும் விரதம் சொல்லி மற்ற விஷயங்களை நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. நம்ம முழுமையாக ஏகாதசியில் பெருமாளை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பெருமாள் நாமத்தை எழுதக்கூடியது சொல்லக்கூடியது நமக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமையும். அதே மாதிரி ஜாதகத்தில் யாருக்கும் சர்ப்ப தோஷங்கள் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, வேறு தோஷங்கள் எதுனாலும் பாதிக்கப்பட்டவர் இருந்தாங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த மாதம் சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமையில் கருட சேவை அனைத்து பெருமாள் கோவிலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த கருடனையும் நம்ம சேவிக்கக்கூடியது இந்த நாகதோஷம் சொல்லக்கூடிய அந்த சர்ப்பதோஷம் செவ்வாய் தோஷம் எந்த தோஷங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த கருட பகவானை நம்ம சேர்த்து வழிபாடு செய்யக்கூடியது நம்மளுடைய அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்து நமக்கு நிறைய மங்கள காரியங்களை அந்த கருட பகவான் நமக்கு தருவார். அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலய பட்சம் வருது. அதனால் நம்ம தை அமாவாசை ஆடி அமாவாசையில் சைவத்தை கடைபிடிக்கக்கூடியவா அன்றைய தினம் நம்ம கொடுப்போம். தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய பித்ரு தோஷமாக இருக்கக்கூடியது அந்த பித்தர்களுக்கு இறந்தவங்களுக்கு நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த கர்மாவை நம்ம செய்வோம். இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம செய்யக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பயணத்தை வழிபாடு செய்யக்கூடியவங்க, அந்த கடைபிடிக்கக்கூடியவங்க இந்த மகாலய பட்சத்தில் செய்யக்கூடியது நிச்சயமாக முன்னோர்களின் அருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் பகவான் பிரார்த்தத்தோடு. அதேமாதிரி நெய்வேத்தியமாக நம்ம என்னெல்லாம் கொடுக்கலாம் பெருமாளுக்கு புரட்டாசி சனிக்கிழமையில் வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க தினசரி கூட செய்யலாம். பெருமாளுக்கு பிடித்த அந்த மிளகு வடை, உப்பு போடாமல் மிளகு வடை கொடுக்கக்கூடியது ரொம்ப சிறப்பு. அதேமாரி மிளகு வெண்பொங்கல் நம்ம அவருக்கு பெருமாளுக்காக நைவேத்தியம் பண்ணக்கூடியது சிறப்பு. சர்க்கரை பொங்கல் செய்வதும் ரொம்ப ரொம்ப பெருமாளுக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப சிறப்பு. அதேமாரி மலர்களை நம்ம எப்போவுமே பெருமாளுக்குனாலே துளசி மாலை வாங்கி கொடுப்போம். அதேமாதிரி வெள்ளத்தாமரை வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. இந்த புரட்டாசி மாதத்தில் செண்பகப்பூ வாங்கி கொடுத்து செய்யக்கூடிய காரியம், வீட்டில் தடைப்பட்டு இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாமே பெருமாள் நமக்கு கை கொடுப்பார். மகாலட்சுமியினுடைய கடாட்சம் முழுமையாக அந்த செண்பகப்பூ வழியாக நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் செண்பகப்பூவை வச்சு வழிபாடு செய்யக்கூடியது பெருமாளுக்கு ரொம்ப சிறப்பு. தொடர்ந்து இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்யுங்க. திருமால் வழிபாடில் எங்கெல்லாம் பெருமாள் கோவில் இருக்கோ, அதுலேயும் குறிப்பாக சயன கோலத்தில் எங்கெல்லாம் பெருமாள் இருக்காரோ அவரை நீங்கள் வழிபாடு செய்யக்கூடியது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கட்டும் சொல்லி மீண்டும் ஒரு ஆன்மீக நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். புலரும் நாளைய பொழுது உங்களுக்கு வலதுகரமாய் அதிர்ஷ்டகரமாய் அமைய எல்லோருக்கும் பொதுவானது இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் என் குருநாதர் வாரியார் சுவாமிகளுடைய ஆசீர்வாதத்துடன் ஆன்மீகம் சிவா. நன்றி, வணக்கம்.